எல்லாருமே பார்க்கலாம். எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுற மாதிரி அப்பா லவ், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காக அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்ச ஒரு எமோஷ்னலி எல்லாமே கனெக்ட் ஆகுற மாதிரி. ஹீரோயின் 2 பேருமே புதுசு, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. நல்லா வித் லவ், பிரேமலு, யூத்து, இந்த மாதிரி சிறை, இந்த மாதிரி படம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த படமும் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் புதுமுகத்துக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து கூலிப்படையாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அரசியல்வாதிகளும் பணக்காரங்களும் வந்து பயன்படுத்தி கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த ஒரு இதுதான் நல்ல ஒரு இது. என்னென்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இந்த படம், நல்ல மெசேஜ், ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல சாங்ஸு நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜும் வந்து ட்ரைபல் லாங்குவேஜ் வந்து பயன்படுத்திருக்காங்க, அவங்களோட லாங்குவேஜ் பயன்படுத்திருக்காங்க. தமிழ் ரிலேட்டடாக தான் இருக்குது அதுவுமே. ஸோ தமிழ் ட்ரைபலை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க அப்பாவித்தனத்தை வந்து இவங்க பயன்படுத்தி கூலிப்படையாக பயன்படுத்தி மர்டர் பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் கதை. மலைவாழ் மக்களை பற்றி நல்லா செதுக்கி ஏற்றுக்கிறாங்க. எல்லாம் ஃபேமிலியை வந்து தேட்டரில் பார்க்கணும். ஓகேங்களா, சாங்லாம் நல்லா அருமையாக, மியூசிக்லாம் செம்மையாக பண்ணிக்கிறாங்க. ஃபைட்டிங் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறாப்புல ஹீரோ. கண்டிப்பாக நல்லா படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுற மாதிரி. அதாவது அப்பா லவ், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காக அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்ச ஒரு எமோஷ்னலி எல்லாமே கனெக்ட் ஆகுற மாதிரி. ஆமாம், ஹீரோக்கு டெபியூ மூவி. ஹீரோயின் 2 பேருமே புதுசு, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல், ஈக்குவலான இதுதான். யாருமே வந்து இவங்க போயினா அவங்க கீழே அப்படின்ற எந்த ரோலுமே கிடையாது. எல்லாமே நல்லா. அமரன் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கு. காமெடி அந்த அளவுக்கு இல்லைன்றத என்னோடது. சென்டிமெண்ட் நிறையவே இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கு. அந்த மாதிரிலாம் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்ல இருந்து இன்னொன்று பாட்டு கூட ஒன்று வந்து புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க, லிரிக்ஸ் இல்லாமல். நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸுமே நல்லா தான். ஹீரோ ஹீரோயின் வந்து புதுமுகமாக இருந்தாலும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து நல்லா வந்து அவங்களுக்கு ஆக்ஷன்லாம் நல்லா இது பண்ணி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு புது யங்ஸ்டர்ஸ், புது ஹீரோ மூவி லிஸ்ட்டில் வந்து இந்த வித் லவ், பிரேமலு, யூத்து, இந்த மாதிரி சிறை, இந்த மாதிரி படம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த படமும் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் புதுமுகத்துக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. மெயினாக என்னன்னா ஒரு மலைவாழ் மக்களுக்கு நடக்கிற அநீதியையும் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு கல்வியாக இருக்கட்டும், ஒரு சாப்பாடு அன்றாட அடிப்படை தேவையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்றதை எடுத்து காமிச்சு அவங்களுக்காக என்ன பண்ணலாம் எப்படின்றத டைரக்டர் எடுத்து காமிச்சிருக்காரு. ஆன்லைன்னா அப்பா, அதாவது ஒரு பொண்ணு அப்பாவோட இழப்பு தாங்க முடியாம அதுக்கு பழிவாங்கணும் போய் அவளுக்கு கிடைக்கிற ஒரு லைஃப் தான் என்ன. எல்லாருக்கூடயுமே கனெக்ட் ஆக முடியும். எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் இன்னும் ஜாலியாக இருக்கும். கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸில் அந்த ஹீரோக்காக எல்லாமே நல்லா புதுசாக எதுவும் தெரியல. பட் எல்லாமே என்ன கற்றுக்கிட்டோம்னா துணிஞ்சு போகணும், பிரேவாக இருக்கணும் ஒரு விஷயத்தில் அப்படின்றத. அப்படி சொல்ல முடியாது, பட் எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் 10க்கு 8 தரலாம். அமரன் பாட்டு வரணும். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளாம் சிட்டியில் இருக்கோம், நமக்கு தெரியல. மலைவாழ் மக்களை பற்றி சொல்ல வராங்க. அவங்களுடைய வாழ்விடம், வாழ்வாதாரம், அவங்களுடைய வறுமை, அதை பற்றி சொல்ல வராங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக இது வித்தியாசமாக இருக்குது. நல்லா எடுத்துருக்காங்க. ஒன்லைன்னா மலைவாழ் மக்கள் அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சிட்டி கல்ச்சருக்காக அவங்கள மாற்றாதீங்க, அவங்கள வந்து எதுவும் தொல்லை பண்ணாதீங்க, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னு சொல்ல வராங்க. ஓகே.